கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் சாமிநாதன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. விவரங்கள். வணக்கம். கோவையில் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் கோவை வேட்பாளராக, அதாவது திமுக சார்பில் கோவை வேட்பாளராக களமிறங்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து அதிகாலை முதலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கேமலாபுரம் தேர்தல் தொகுதிகளில் நீங்கள் காலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காலை முதலே பள்ளப்பாளையம், செந்தேவிபாளையம், ராமநாதபுரம், கருவம்பாளையம் போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரித்த இவர்களை அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் வரவேற்று ஆதரவளிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தமிழக செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவர்கள் மக்கள் மத்தியில் பேசியில் தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். திமுகவிற்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் பேசியவர் தவறான ஜவுளி கொள்கையால் கடந்த 10 ஆண்டுகளாக திருப்பூர் மற்றும் சோமனூர் பகுதிகளில் ஜவுளி தொழிலானது முற்றிலும் முடங்கி இருப்பதாகவும் இங்கு துணி ஏற்றுமதி செய்வதை தவிர்த்து வெளிநாடுகளில் இருந்து தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள துணிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று மக்களிடையே எடுத்து கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.